30 வயசான சீன நபர் ஒருத்தர் டாக்ஸி ஓட்டுறதுக்காக 1,80,00,000க்கு கார் வாங்கி இருக்கிறது ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆமாங்க, யான் என்ற பெயரை கொண்ட அந்த நபர் தன்னுடைய சொகுசு காருக்கு தோராயமா 1,80,00,000 செலவிட்டதாகவும் ஒரு ரைடு மூலமா கிட்டத்தட்ட 59,000த்திற்கும் அதிகமா சம்பாதிக்கிறதாவும் சொல்லியிருக்காரு. மேலும் யான் ஒரு சமூக ஊடக கணக்கையும் வச்சிருக்காரு. அவரை 1,20,000 பேர் பின்தொடர்ந்துட்டு இருக்காங்க. சொகுசு கார்ல எதுக்காக டாக்ஸி ஓட்டுறாரு என்ற கேள்விக்கு யான் என்ன சொல்றாருன்னா, லெட்ஸ் கோ டிரைவிங் லக்ஸரி மேபா ரைட். ஹைலிங் காரை ஓட்டுறது என்னோட வேலை மட்டும் இல்ல, வாழ்வாதாரமும் கூடன்னு சொல்றாரு. மேலும் உயர்நிலையில இருக்க ஒரு நாள் முழுக்க முன்பதிவு செய்யற வாடிக்கையாளர்களுக்கு இந்த சேவை வழங்கப்படுதுன்னு சொல்றாரு. மாசத்துக்கு சராசரியா 40 ஆர்டர்களுக்கு மேல முடிக்கிறதாவும் ஒவ்வொரு மாசமும் 1,00,000க்கு மேல சேமிக்கிறதாவும் சொல்றாரு. யானுடைய தகவல்கள் இணையத்துல வேகமா பரவி வைரலாகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் பேசு பொருளாகி இருக்குன்னே சொல்லலாம். யான் பணக்காரரா இருந்தா ஏன் ரைடு ஹெயிலிங் செய்யறாருன்னோ, இன்னொரு பக்கம் என்னோட வாழ்நாள்ல இந்த கார்ல சவாரி செய்ய முடியுமான்னு கூட தெரியலன்னு நெட்டிசன்கள் புலம்பிட்டு வராங்க.